ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்நிலை சொரட்டைக்கு வந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்நிலையின் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து புகைப்பேட்டைன்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அவங்க பேர் என்ன? பழனி அண்ணாவுக்கும் அப்புறமா அவங்க அண்ணா அவர் பேர் ஐயாசாமி. ஓகேங்களா, ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது, போரும் போடுவாங்க, சைடு போர் போட்டு வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்டர் தான் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு டெலிவரி பிஎல்டிசி மோட்டர். ஓகேங்களா, வெர்சல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 17வது பம்பு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முதன்முறை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொய்யாக்கப்புறம் காஞ்சிருச்சு எல்லாமே. அதுக்கோசரம் தான் அவர் கஷ்டப்பட்டு ஜென்ரேட்டர் போகிறதுக்கு பதிலாக ஆயில் மோட்டர்லாம் டீசல் ஊற்ற முடியலன்ட்டு நம்ம சோலார் மோட்டர் போட்டுங்க. மூடி இருக்குது, டெஸ்ட் பண்ணி மட்டும் மோட்டர் ஓடுத்து இறக்கிட்டு வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி நிற்குதுங்க பாருங்கள், தண்ணி ஊற்றுது அப்பயும். ஆனால் ஓகேவாண்ணா, மூடி நிற்குது அப்பயும் ஊற்றுது. ஓகேவா, இவ்வளோ மூடி இருந்தாலும் தண்ணி ஓடினே இருக்கான். இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும். தண்ணி வந்து ஃபுல்லாக அங்கே பாரு, சூரியனே தெரியல சுத்தமாக. சரி, கொஞ்சம் தூக்கி விடலாம், குழி நோண்டி கொஞ்சம் வச்சுருவோம். ஓகே குட்டி, ஓகேவாடா. மூடின்னு தானே இருக்குது, இப்போ மூடின்னு தானே இருக்குது, சுத்தமாக மூடினுக்குதா, எதுவுமே இல்லை, வெளிச்சமே இல்லை, லைட்டாக சூரிய வெளியிலே பாரு நல்லா ஒர்க் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீ ஓட்டிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு குறையும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 அடி வரை வேலை செய்யும் அந்த மோட்ரு. ஓகேவா, 90 அடி வரை வேலை செய்யும். ஃபுல்லாக வெளியே இருந்துச்சுன்னா அங்கே பிச்சு அடிக்கும் தண்ணி. 3 இன்ச்சு டெலிவரி, 2.5 இன்ச்சு டெலிவரி நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ இதுலேயே இவ்வளோ ஓடுதுன்னா ஒரே சந்தோஷம். நீங்கள் காலைல ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:30 வரைக்கும் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் கம்மியான தண்ணி, ஏன்னா வந்து சூரிய ஒளிக்காது இல்லை, கம்மியானோம் அந்த பக்கம் வந்து சீக்கிரம் போயிடும். அந்த மாதிரி வெயில் இல்லை. ஆமாம், மேலே கை வச்சுனாலும் இதாகும், மூடும். அது சூரிய ஒளி தான் முக்கியம். என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தண்ணி போடுறதுக்கு சொல்லுங்கள், யாருக்குன்னா கேட்பாங்கள்ல. என்ன இது கொய்யாக்கா சைடில் காயுதா இல்லை இது மோட்டர் வச்சுருக்கிறீங்களே? இல்லை, அதான் ஆயில் இன்ஜின் வச்சுட்டு ரொம்ப காயுதுண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம். சரி சரி, செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் திருப்தி தான். திருப்தி தான்றீங்களா? சரி சரி. என்ன பேனல் கேட்டிங்க? பேனல் என்ன கேட்டிங்க? பேனல் சொன்னீங்க, அதே போட்டு கொடுத்துருங்கண்ணா. ஆமாம், சரி. கம்பெனி பிராண்டு நல்லா இருக்கும், லைஃப் வரும். லைஃப் வரும். அது அந்த இது போட்டதுனால, பைபேஸில் போட்டதுனால தான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வருது. இல்லைன்னா அது அந்த இதில் வராது, ஆஃப் ஆயிரும். இது பைபேஸில் 2 in 1 ஆகுது இல்லை, அதெல்லாம் வந்து எஃபிஷியன்சி நல்லாயிருக்கு. சரி, ஓகே. இதே மாதிரி ஓட்டினா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இல்லை, அதிகமாக வெயில் இல்லை, ஆர்டிஎம் கம்மியாக ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, சுத்தமாக மூடி நிற்குது. நாங்களே வந்து தண்ணி வருமா இல்லைன்னு நினச்சேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி 50 அடிக்கு தானே, 50 அடி கிணறு கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு பைப் போட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் இருக்குது. 90 ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தது சூப்பராக ஒர்க் ஆகுது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 பேனல், அதனால் ஒன்றும் சூப்பராக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தண்ணி ஊற்றினாவது அவருக்கு போதிக்கும், இன்னும் அதிகமாக வரும். ப்ரெஷர் வந்தால் அங்கே வரைக்கும் ஊற்றும். இப்போ ஃபுல்லாக மூடினே இருக்குது, சுத்தமாக இன்றைக்கி வெயிலே இல்லை. எல்லாமே இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது, வெயிலே இல்லை, மூடி இருக்குது. மழை வந்துச்சுன்னா சந்தோஷம். கொய்யாக்காய் செடி வச்சுருக்கிற ரொம்ப வாடுது, எல்லாம் காயெல்லாம் உழுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. விற்கிறதுக்கு வச்சுருக்கு எல்லாமே போயிடுச்சு, கீழே அதே உழுதுனுக்குது தண்ணி இல்லாத. அதனால தான் ரெடி பண்ணி அங்கே வந்து ஜென்ரேட்டர் போகிறேன். அப்படியே அதுக்கப்புறம் சோலார் போட்டு நான் வேற ஆள் போட்டு கூட சண்டை பிடிச்சி போட்டேன். அப்படி எனக்கு இதுதான் பேனாசோனிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வர வச்சு அதுக்கப்புறம் போட்டேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பேனலுக்கு பேனாசோனிக் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். அப்படி இருந்தாலும் இவர் கேட்டதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாடி, காய்கெல்லாம் வாடுதுன்னு சொன்னாடி இதே போட்டு கொடுத்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரனாலும் ஒரு குறையும் இல்லைன்ட்டு போட்டு கொடுத்தோம். ஓகேங்களா, விவசாயிங்க வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இருக்குண்ணா. இன்னும் வெயில் இருக்குது, சூப்பராக வரும். அப்போ இன்னும் சந்தோஷப்படுவீங்க. அப்போ அம்மா வீடியோ போடலாம். சரி, ஓகே, சரிண்ணா. பாருங்கள், இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள் தண்ணி. இதுலேயே ஆயில் மோட்டர் வச்சுன்னு இருக்காங்க, தண்ணி பேனல் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, சுத்தமாக இல்லை, வெயிலே இல்லை. இங்கே பாருங்கள் தண்ணி சூப்பராக வருது. தண்ணி வந்து போட்டு கட்டுற மாதிரி 3 ஹெச் மோட்டர் வெர்சல் பம்ப். ஓகேங்களா, இங்கே போட்டுனுக்குது. கிணறு ஆழம் பாருங்கள். அப்படிங்க
3 HP கிணத்து மோட்ரு. வேணா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. காங்கிரீட் மட்டும் போடணும். 6 பேனல் வந்து பேனாசோனிக் பேனல் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், வாங்க. டெய்லி யாராவது ஃபுல்லாகுதுன்னா ஆனால் உங்களுக்கு நினச்ச மாதிரி தண்ணி வருதா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வெயில் அடிச்சு அதிகமாக வரும்? வந்துனே இருக்குது. அக்கா உங்களுக்கு சந்தோஷமா? கஷ்டப்பட்டதுக்கு என்னால் முடியுது. ஏன்னா வந்து அவர் சண்டை பிடிச்சான். தண்ணி வந்து வெயில் ஏறார இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் பாட்டு அப்படியே தண்ணி காட்டலாம் அங்கே போட்டுவிட்டு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரிக்கா. ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு ஓகேவா? அம்மாவில் தான் கேட்கணும். ஏம்மா அந்த காலத்தில் வந்து ஆயில் மோட்டர் எடுத்து விடணும். இந்த காலத்தில் வந்து சுவிட்ச் போட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. விடுக்கா. அக்கா என்னக்கா விவசாயம் பண்ணிக்கிறீங்க? கொய்யா செடியா? எல்லாம் கொட்டுது, பூலாம் எல்லாம் காய் பூரா கொட்டி போச்சு. இதுக்கு மேலே போட்டு கஷ்டம்தான். சரி, சந்தோஷம் தானே? சந்தோஷம்னா இது சோலாரில் போடுறது. கரண்ட்டில் இதில் வந்து சிங்கிள் பேஸ்லேயும் ஓட்டிக்கலாம். இப்போ சோலாரில் ஓடுது. வந்து சோலாரில் 6 பேனல் 3 HP மோட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோலாரில் ஓடுறதுனா ஒரு 8 மணிக்கு ஆன் பண்ணிக்கலாம். யார் வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம். யார் வேணும்னாலும் ஆன் பண்ணலாம். வந்து சுவிட்ச் போட்டிங்கன்னா தண்ணி வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஓகேக்கா. என்னால் முடிஞ்சாலும் அவர் சண்டை போட்டு தான் வந்தேன். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவர் நம்பலை. நான் போட வராரு நம்பலை. சும்மா வந்து ஒருத்தர் கேட்க வருவாங்க என்ன பண்ணுறாங்களா இல்லையான்னு நினச்சேன். கோஆப்பரேட்டிவில் போட்டதில் போங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லைண்ணா கொய்யா செடி காயுதுண்ணா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நான் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் நம்பலை. வேற ஆளுக்கு தான் போட்டு கொடுக்க சொல்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொய்யா செடியில் உள்ள காய் பூரா விழுந்துருச்சு. பழமாக இருக்குது, வெதும்பி கீழே விடுது. ஓகேங்களா? விவசாயிங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறது இது மாதிரி தான். ஓகேங்களா? என்னாலும் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. சம்பளம் கொடுக்குறாங்க, நான் ஸ்பிட் பண்ணி தரேன். ஆனால் விவசாயியோட கஷ்டம் வந்து நிறைய கஷ்டமாக இருக்குது. டீசல் ஊற்றுறது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இது போய் கொய்யாக்கெல்லாம் அவங்க எடுத்துன்னு போய் விற்றா தான் காசு. ஓகேங்களா? நிறைய இடத்துல சுற்றி நிற்கிற அப்படி வெளிநாடுலாம் சுற்றிட்டு வந்துட்டு விவசாயம் பண்ணு ஒரு ஆசைப்பட்டு நிற்கிற அப்படி. ஆனால் உங்களுக்கு என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லுங்கள். இது போடலாமா சோலாரு? போடலாண்ணா. சைடு போர் போட்டு திருப்தி இருக்குதா? எனக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக வெயில் ஏறார இன்னும் ஃபுல்லாக வரும். இவ்வளோ வெயிலே இவ்வளோ வருது, எனக்கே சந்தோஷம். அம்மா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்து என்ன போடுனீங்க? சரிம்மா. கிணறு இப்போ எப்போ வெட்டினீங்க? 10 வருஷம் ஆயிருங்களா? சரி, ஓகேண்ணா. அங்கே போது பாருங்கள், அப்புறமா காட்டுறேன். தண்ணி அங்கேன்னு போது பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது பேனாசோனிக்கு யாகுட்டியா. இது பேனாசோனிக்கு 550 வாட்ஸு. இது வந்து வெர்சல் பம்புன்னா இதில் வந்து பைப் பேசணுன்னா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாரு, அடியில் பாரு கண்ணாடி அப்படி இருக்குதா. மேலே கோட்டிங் பண்ணால் நார்மல் பண்ணல. இது இப்போ அப்படியே விட்டால் பைப் பேசல்ன்றது. இது பேனாசோனிக் கம்பெனியோடது. ஆங்கர் பேனாசோனிக்கு 550 வாட்ஸு. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படியே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை குட்டி க்ளோஸ் பண்ணக்கூடாது. கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பாக்ஸோடு போட்டால் எஃபெக்ட்டு. அதாவது வந்து தண்ணி இப்போ இந்த பக்கம் பின்னாடி இருக்குது இல்லை, இதில் வந்து ஈட்டு வந்து இதில் ரெடியூஸ் ஆகிரும். இப்படி வெளியே தான் இருக்கணும். இது நான் இப்போ தண்ணி ஊற்றினாலே ஒன்றும் ஆகுது, மழை வந்தாலே ஒன்றும் ஆகுது. கம்பெனிலையும் இப்படி தான் வைக்க சொல்கிறான். அதனால் வந்து எது ஆன் பண்ண இது ஆன் ஆஃப் அவ்வளோதான். நான் ஆன் ஆஃப் பண்ணி கொடுத்தோம். இதில் ஆன் கொஞ்ச நேரம் விட்டு இது ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் ஓடும். அது மாதிரி பண்ணிக்க. ஒரு ஆஃப் பண்ணது அது ஆஃப் பண்ணு. ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆயிடுச்சா? ஒரு 2 நிமிஷம் விட்டுரு. யார் வந்தாலுமா அக்கா இது என்ன பண்ணுங்கன்னா இது ஆஃப் பண்ணிடு, கொஞ்ச நேரம் விட்ருங்க. வந்தீங்கன்னா இப்போ போடாது. அப்படி போட்டினா கொஞ்ச நேரம் டிஸ்பிளே வந்து அது வருதா, டிஸ்பிளே வந்து ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். என்ன பண்ணிட்டு இது மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி போட்டு விட்டா இல்லை இதுலேயும் ஆன் பண்ணுற மாதிரி போட்டு விட்டா. இதுலேயே ஆன் பண்ணால் அப்படியே ஆன் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு இதுலேயும் ஆன் பண்ணிக்கிறேங்க, இது ஆன் பண்ணி விட்டேன்னா சரி எல்லாத்தையும் ஆன் பண்ணா சுவிட்ச் சீக்கிரம் வேஸ்ட் ஆயிடுது. ஆமாம், சரி. இதை நீங்கள் ஒரு அழுத்தத்துங்க, இது ஃபஸ்ட்டு பட்டனு ஓடுதா. இந்த ஓடி ஒரு பச்சை கலர் அடிச்சுன்னா இது மோட்ரு ஓடுதுன்னு அர்த்தம். அப்படியே தண்ணி வரும். நான் ரிட்டர்ன் வால்வு இருக்கிறதுனால தண்ணி பாருங்க தண்ணி உடனே வருதா. அதுக்குன்னு உள்ளாவே நான் ரிட்டர்ன் வால்வு போட்டுக்கிறாங்க. இதில் வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது. இது மட்டும் தான் நீங்கள் இது வேணாம், இது மட்டும் ஆன் பண்ணால் ஓடுற மாதிரி பண்ணி விட்டு போகிறோம். இது மோட்டார் டெரஸ், இது பச்சை கலர் ஓடிச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம், எல்லாமே ஓடுதுன்னு அர்த்தம். ரெண்டாவதுனா ஓவர் வோல்டேஜ் இது என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் எரியும்.
1 2 3 4 எதுனா ஏன்னா ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். பச்சை கலர் இருந்துச்சுன்னா கரெக்டான அர்த்தம். நீங்களே பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 5வது பட்டன் எழுதுனா ஓப்பன் சட்டினா இதில் ஒரு ஒயர் போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒயர் வந்து பத்துக்குச்சு, அப்போ வந்து ஓப்பன் ஸ்பேஸ்னு வந்துடும். அதே சொல்லிடும், அந்த ஒயர் அத்துக்குச்சின்னு சொல்லிடும். அதனால் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட்டு ஓவர்லோட்னா ஃபுல்லாக ஓவராக வருதுன்னா ஓவர்லோட் அழுத்தி பிடிச்சிக்கிச்சுன்னா, ஓவர்லோட்னா ஃபுல்லாக இப்போ அழுத்தி வந்து பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்க, ஓவர்லோட் ஆகல சேருக்கிற அடிச்சிக்கிச்சு. ஓவர்லோட்னா இது காட்டும். அந்த மாதிரி ஒன்று ஓவர் வோல்டேஜ்னா கரண்ட் இதில் அதிகமாக ஒரு இருக்குது, அது வரக்கூடாது. நீங்கள் வந்து இதிலே பால் தெரிஞ்சுக்கிறது வரக்கூடாது. இதில் எதுவுமே எரியக்கூடாது. இது மட்டும்தான் பச்சை கலர் மட்டும் எரிஞ்சால் நல்லா ஓடணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இது இந்த பட்டன்லாம் எதுவும் அழுத்தாதா? இங்கே மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி பண்ணி விட்றோம். பண்ணி விட்றோம். ஓகே. புதுசாக கிணத்தாந்து ஊற்றுது. அங்கேருந்து கிணறு பாருங்கள், வாடி நிற்குது பாருங்கள். செடியெல்லாம் கொய்யா செடி எல்லாமே. எல்லாமே கொய்யா செடி வாடி போச்சு எல்லாமே ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ இப்போ வேணும்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி கிணத்துக்கு போடணும்னு நினச்சின்னு வச்சுக்கிங்க, இந்த மாதிரி போட்டுக்காங்க. உங்களுக்குலாம் 3 HP வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் வருது. பைப் வரை அவங்களுக்கு பார்த்தா ஒரு 8,000 1,70,000 ரூபாய் வந்துருக்கு. எல்லாமே 10,000 ரூபாய் ஃபுல்லாகவே எல்லாமே செட் பண்ணாங்க. குட்டி வைக்கவா? வாடா வா பட்டன் பண்ணுங்க. உன் பேர் என்ன? அருள்ராஜா. என்ன படிக்கிற? 12th. நீ அது என்ன போட்டுக்கிற? நம்ம என்ன போட்டுக்கிறோம்? என்ன போட்டுக்கிறோம்? சோலார் போட்டுக்கிறீங்களா? தண்ணி வருதா இப்போ? சரி. இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆயில் மட்டும் பண்ணிருந்தீங்களா? இன்ஜின் போட்டுருந்தீங்களா? உங்களுக்கு சந்தோஷம். பார்க்கறதுக்கு என்ன தெரியுது? இல்லை சோலார் போடலாமா இல்லை சோலார் போடக்கூடாதா? சோலார் போடலாம். ரொம்ப நாளைக்கு வரணும். அது வந்து மோட்டர் வந்து ப்ராப்ளமாவது ஓடிச்சுன்னா ஒரு சந்தோஷம். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வாரண்ட்டி. பைபேசியல் பேனல். இது பேர் வந்து பைபேசியல். 2 பக்கம் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா வரும். நார்மல் பேனலோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து பேனாசோனிக். அப்போ பேனாசோனிக் தான் வேணும்னா அப்படி ஓகேவா? அதனால தான் அவருக்கோசரமே அதே பேனல் எடுத்துன்னு வந்தேன். வாரி இந்த மாதிரி தான் லூம் தான் போட்டு கொடுப்பேன். அவருக்கோசரம் தான் சரி கொய்யாக்க நான் நம்பலை அவர் போடுறான்ட்டு. அதுக்கப்புறம் தான் போட்டு தண்ணி சூப்பராக வருது. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், சூப்பராக வருதுன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் வந்து கஷ்டப்படுறேன். ஏன்னா தண்ணி இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் கட்டி நிற்கிறேங்க நாங்களே. ஓகேவா? எத்தனாவது படிக்கிற? 12th. சரி. இப்போ லீவ் போட்டு இது பார்க்குறதுக்கு சொல்லுங்கள். சரி ஓகே. எல்லோரும் சொல்லு, எதுனா பிடிச்சிருக்கா? எல்லோரும் போடலாமா சோலார்னு சொல்லிடு. எல்லோரும் போடலாம். போடலாம். விருப்பப்பட்டு போடலாம் தானே? விருப்பப்பட்டு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ண, நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் கட்டியார் எல்லாருக்கும். விவசாயம் தான். அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறார். அவங்க நிறைய என்ன வீடியோ பார்த்துப்பா. அப்படியே இவனும் வீடியோ நிறையா பார்க்குறான். அதனால தான் ஃபோன் பண்ணி வர சொல்லி போட்டு விட்டாங்க. அங்கேயே வந்திருந்தாங்க. ஓகேங்களா? வந்து போட்டு கொடுத்துரு ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.